அவர் கல்யாணமே இல்லைன்னு சொல்லுவார். அவர் வந்து கல்யாணமே இல்லை, அது தாலி கட்டுறதுல அது என்ன தாலின்னு கேட்பாரு. அவர் இப்போ ஆம்பளை புருஷன் இல்லை, அவர் புருஷனா இல்லை அவர் ஆம்பளை தானான்னு கேட்பார், என்ன வேணாலும் கேட்பார். ஏன்னா அவர் வந்து திட்டமிட்டு அந்த ஒன்றிய அரசு, குறிப்பாக அவருடைய பிஜேபியினுடைய தலைவர்கள் தலைமையிலே சொல்லக்கூடிய அந்த சதி திட்டங்களை அவர் பிறந்த இந்த மண்ணுக்கும் அவர் பேசுகின்ற இந்த தாய்மொழிக்கும் அவர் தொடர்ச்சியாகவே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பேசுகின்ற தாய்மொழி அழிப்பதற்கு இந்தி என்கின்ற ஒரு மொழி ஒரு மும்மொழி கொள்கை என்ற முகமூடியோடு வருகிறது என்று உணர்ந்துமே அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புக்காக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்கும் மிகப்பெரிய பாவத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதெல்லாம் ஒன்றும் வளரலைங்க. எதுவும் என்ன வளர்ந்துருக்கு? 10 காருக்கு 20 காராக இருக்கும், 20 காரு 40 காராக இருக்கும். இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்க, மேக்சிமம் அக்யூஸ்டுங்க தான் இருக்காங்க. வழக்குகள் ஆமாம், அதில் இருக்கக்கூடிய மேக்சிமம் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள். சார், தலைவர் போலீஸாக இருந்தாலும் போலீஸ் செய்கிற காரியம் அது. எந்த ஊரில் எந்த போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். ஆனால் திருடனை உருவாக்குறதுக்கு எப்படி பேர்? அவருக்கு என்ன பேர்? அவரை எப்படி நீங்கள் போலீஸ்ன்னு சொல்லுவீங்க? ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தவர், இன்னைக்கு யார் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில் பொறுப்பு கொடுக்கிறாருன்னா அவர் என்ன போலீஸ்? அவர் திருட்டு போலீஸாக தான் இருக்க முடியும். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.